லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி கொத்தமல்லி வச்சு ஒரு சாதம் பண்ண போகிறேன். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுனாலும் எடுத்துன்னு போகலாம். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான சாமான்கள் இங்கே வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசி, கொத்தமல்லி 1 கட்டு பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு சாம்பிள் கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சாமான் வச்சுருக்கேன். 5-6 மிளகா, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, உப்பு, மஞ்சள் பொடி, வெல்லம் வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வேர்க்கடலை, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் பண்ணால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். கொத்தமல்லி சாதத்துக்கு சாதம் உதிராக வச்சுட்டுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாண்லியில் கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே போடலாம். இதில் வச்சு கிடக்கிறதுக்கு கொத்தமல்லி போட்டுக்கணும், பச்சை மிளகா போட்டுக்கணும். 2 நிமிஷம் வதங்கலாம். ரொம்ப வதங்கலாங்கிறது கூட இல்லை. நான் திருப்பி இது கிளற போடணும். அரைச்சிட்டு சும்மா ஒரு 2 பரட்டி விட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். அதில் தண்ணி விட்டுன்றோம். அதனால் இதுலேயே புளியும் போட்டுடலாம். புளி, மஞ்சள் பொடி எல்லாம் போடுறேன். புளி பிச்சு வச்சுருக்கேன். புளியும் இதுலேயே போட்டுருவேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிறேன், டேஸ்ட் இருக்கும். சும்மா 2 பரட்டிட்டு எல்லாத்தையும் சேர ஆற வச்சு அரைக்கணும். அரைச்சிட்டு கிளறணும். கிளறும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். வதக்கின கொத்தமல்லி, புளி எல்லாம் போட்டு அரைச்சது விழுது. இது பாண்லியில் நல்லெண்ணெய் குத்தி வச்சுருக்கேன், காஞ்சின்னு இருக்கு. இப்போ தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிக்கலாம். கடுகு போடுறேன், வெடிக்கிட்டோம். கடுகு வெடிச்சிட்டு கடலைப்பருப்பு போடுறேன். கொஞ்சம் போடுறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேப்பாக எடுத்து கருவேப்பிலை போடுறேன். அரைச்ச வீடை இது போட்டுறேன். இப்போது நல்லா கலரி விட்டு காற்று மேலே போட்டு கலக்க வேண்டியது. சாதமும் இதில் வடித்து வச்சுருக்கோம். கலந்துட்டு கலப்பேன். கொத்தமல்லி சாதத்துக்கு சாதம் உதிராக வடித்து வச்சுருந்தேன் இல்லையா, இந்த கொஜ்ஜை இந்த மாதிரி சுருளை போட்டு கொத்தமல்லியை கலந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும், சாதம் கலக்கலாம். உங்கள் கொத்தமல்லி சாதம் இதில் ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இதில் நிறைய வைட்டமின்லாம் இருக்கிறதுனால கொத்தமல்லி அடிக்கடி குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணித்தரலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஆகும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். திடீர்னு பண்ணுற சமையலில் இதுவும் வச்சு பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.